ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட் ஆட்டோ விற்கிற இந்த பால் கடம்பா நம்ம இன்றைக்கி வீட்டில் செஞ்சுருக்கோம். ஸோ ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக இந்த பால் கடம்பா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் அகர் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பால் கடம்பா செய்கிறோமோ அந்த அளவுக்கு அகர் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரதுனால என்ன ஆகும்னா நமக்கு சீக்கிரமாக கரையும். பால் கடம்பா செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். நான் கொஞ்சமாக செய்ய போகிறேன், அதனால் 1/2 லிட்டர் பால் எடுத்தேன். கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் செய்ய விருப்பம் உள்ளவங்க நிறைய பால் எடுத்துக்கலாம். பால் நல்லா காஞ்சி பொங்கி வரும்போது நமக்கு தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்குங்க. நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ இதில் பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம். பால் பவுட்ரு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு பால் பவுட்ரு இதில் சேர்த்துக்குங்க. பால் பவுடர் நல்லா கரையட்டும். இதுக்கு வந்து ஃப்ளேவருக்கு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம இந்த பால் பவுடரில் உள்ள அந்த பால் வாசனை, பாலில் இருந்து வர வாசனை, இதுதான் வந்து இதோட ஃப்ளேவரே. ஸோ நம்ம வந்து அடிஷ்னலாக எந்த ஃப்ளேவரும் சேர்க்க தேவையில்லை. பால் பவுடர் நல்லா கரைஞ்சி பால் கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த அகரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த அகர் நல்லா கரைஞ்சி நல்லா ஸ்மூத் ஆகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதில் இந்த காய்ச்சி வச்சுருக்க கடம்பாவும் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே ஆற விட்டோன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணிலேருந்து 1 மணி நேரம் எடுக்கும் ஆறுறதுக்கு. ஆறின பிறகு நம்ம சூப்பரான பால் கடம்பா ரெடி ஆகிடும். இப்போ இந்த கப்பில் இருந்து இதை டீமோல்ட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக வந்துடும். கொஞ்சோண்டு கத்தி எடுத்து சைடெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா அவ்வளோதான், பால் கடம்பா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது நம்ம கடையில் வாங்கினோன்னா ஒரு பீஸ் 50 ரூபா 60 ரூபான்னு விற்கிறாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரையும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்களுக்கு எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.